வணக்கம். புதிய தலைமுறையின் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். +2 மாணவர்களுக்கு பொதுத் தேர்வுகள் தொடங்கி நடந்துட்டு இருக்கு. அந்த வகையில அவர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி தான் இது கற்க கசடர நிகழ்ச்சி. அந்த வகையில இன்னைக்கு பொருளியல் பாடத்திற்கான ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. ஆலோசனைகளை வழங்குவதற்காக பொருளியல் ஆசிரியர் திருமிகு வஹீதா ஃபாத்திமா நம்முடன் அரங்கத்தில் இருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம். அண்ட் பொருளியல் அந்த பாடத்தை பொறுத்த வரைக்குமே அதுல நிறைய தியரிஸ் தான் அதிகமா இருக்கும். அதுல ஃபுல் மார்க் வாங்குறது எப்படி மேம்? என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணா ஃபுல் மார்க் வாங்க முடியும்? கற்க கசடர நிகழ்ச்சியில் பங்கு பெறும் அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்போ பசங்களை பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப எக்ஸாம் கிட்ட வந்துருச்சு. சோஃபார் அவங்க நிறைய ரிவிஷன் கொடுத்துருக்கோம். இப்போ அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா சாப்டர் வைஸ் இதுவரை என்னென்னலாம் படிச்சிருக்காங்களோ அதை தெளிவா படிச்சுக்கணும். படிச்சுக்கிட்டு பிளஸ் இப்போ எங்களது வந்து 12 சாப்டர்ஸ் இருக்கு. 12 சாப்டர்ஸ்ல ஒரு சில பாடங்களுக்கு மட்டும் டயக்ராமேட்டிக்கல் கொஸ்டின்ஸ் இருக்கு. 12th சாப்டரை பொறுத்தவரையும் மேக்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த நேரத்தில் அவங்க என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா இதுவரையும் படிச்சது ஃபர்ஸ்ட் அவங்க எல்லாத்தையும் கவர் பண்ணிக்கிட்டோம். பிளஸ் டயக்ராமேட்டிக்கல் கொஸ்டின்ஸ் இப்போ சென்டோ வாங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் அவங்களுக்கு வந்து டயக்ராம் பேஸ் கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்மளுடைய சம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சம்ஸ் கொஸ்டின்ஸ்க்கும் அவங்களுக்கு ஃபுல் மார்க் அவாய்ட் கொடுத்துடுவாங்க. நீங்க வந்து தியரிட்டி பேஸ்க்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மார்க்ஸ் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்றதுக்கு பாயிண்ட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க தியரியில ஒரு சில கீ பாயிண்ட்ஸை மிஸ் பண்ணியிருக்கலாம், அதனால அவங்களுக்கு மார்க் ரெடியூஸ் ஆகும். வேற டயக்ராமோ இல்லைன்னா அந்த சம்ஸ் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ் சூஸ் பண்ணாங்கன்னா ஆப்டா ஃபுல் மார்க்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸை மாணவர்கள் தெரிவு செஞ்சு படிக்கும் போது அவங்களுக்கு முழு மதிப்பெண் கிடைக்கும். இது ஒரு கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி மேம் இருக்கும்? கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வருமா? இப்ப நீங்க 12th சாப்டர்ல ஃபுல்லா சம்ஸ் இருக்கும் அப்படின்னீங்க. இப்ப 12th சாப்டர்ல இருந்து கட்டாய கேள்வியா சம்ஸ் கேட்டாங்க அப்படின்னா மாணவர்கள் அதுக்கு எப்படி தயாராகணும்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து சோஃபார் இதுவரையும் கேட்ட கொஸ்டின்ஸ் பேப்பர் பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கம்பல்சரின்றது 4th சாப்டர்ல இருக்கிற டயக்ராமேட்டிக்கல் கொஸ்டின்ஸை கொடுத்து அந்த கிரியேட்டிவிட்டி கொஸ்டின்ஸ்ல இருந்து உங்களுக்கு கேள்வி கேட்கறாங்க. சோ கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வந்து நல்லா படிக்கிற மாணவர்கள் எல்லா பாடங்களையும் தெளிவா படிச்சிருப்பாங்க. டயக்ராம ரிப்பீட்டடா அவங்க எழுதி பார்த்திருப்பாங்க. ஃபார்முலாஸ் இருக்கு, அந்த ஃபார்முலாஸும் அவங்க நல்லா படிச்சிருப்பாங்க. சோ அதனால அவங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தெரிவு செய்யறதுன்றது ஒரு கடினமான ஒரு இதா இருக்காது. டயக்ராம் இந்த சம் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி கம்பல்சரியில கேட்டாலும் கம்பல்சரியில அவங்களால அட்டென்ட் பண்ண முடியும். ஏன்னா நிறைய பிசினஸ் மேக்ஸ் எடுக்கக்கூடிய குழந்தைகளும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கக்கூடிய குழந்தைங்களும் நமக்கு எக்கனாமிக்ஸ் எடுக்கிறாங்க ஒரு சப்ஜெக்டா. சோ அவங்களுக்கு வந்து மேக்ஸ்ன்றது ஒரு ஈஸியா தான் இருக்கும். சோ கம்பல்சரியில எளிமையா கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு அவங்களால தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ண முடியும். நிச்சயமா அவங்களால முழு மதிப்பெண் பெற முடியும். மொத்தமா இதுல 12 சாப்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. எந்தெந்த சாப்டர்ஸ் எல்லாம் மாணவர்கள் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க, அதை ஈஸியா எப்படி ரிவிஷன் பண்ணலாம் மாணவர்கள்? இப்போ ஒரு 5th சாப்டர் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா அதுல ஏதாவது ஒரு 2-3 போர்ஷன்ஸ் மட்டும் நம்ம படிச்சா போதும், இதுல இருந்து கண்டிப்பா ஒரு 2 மார்க்கோ ஒரு 5 மார்க்கோ ஒரு 3 மார்க்கோ கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா எந்த மாதிரி சாப்டர்ஸ்? அதுக்கு வந்து நீங்க 4th சாப்டர் நம்ம ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். 4th சாப்டர்ஸ்ல வந்து சின்ன சின்ன ஃபார்முலாஸ் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சோ அந்த கான்செப்ட் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஆவரேஜ் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம், அது வாட் இஸ் ஆவரேஜ் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம்னு எழுதிட்டு அதோடைய ஃபார்முலா எழுதும் போது அவங்களுக்கு அது முழு மதிப்பெண் கிடைச்சிடும். ஸோ ஃபார்முலான்றது அவங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஏபிசி இஸ் ஈக்குவல் டு C/Y. இதே ஏபிஎஸ் இருந்ததுன்னா S by Y வரும். மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம் அப்படின்னா MPC இஸ் ஈக்குவல் டு டெல்டா C by டெல்டா Y. இதே மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு சேவ் அப்படின்னா டெல்டா S by Y. ஸோ சேவ்னு வரும்போது டெல்டா எஸ்ன்றது ஞாபகம் வச்சுக்கணும். மேல கீழே ஒய்ன்றது டெல்டா Y உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அதே மாதிரி கன்சம்ஷன் மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சம்ஷன் C வரும்போது டெல்டா C மேல இருக்கணும், டெல்டா Y கீழே இருக்கணும்ன்றது அவங்க ஈஸியா பிராக்டிஸா பண்ணிட்டு இருக்கறனால அவங்களால அது ஈஸியா எழுத முடியும். அதுக்கப்புறம் அதுல நிறைய டயக்ராம்ஸும் இருக்கு. இப்போ ஒரு சில கொஸ்டின்ஸ் பேப்பரை நீங்க ரிவ்யூ பண்ணி பாத்தீங்கன்னா அதுல வந்து உங்களுக்கு வந்து அந்த டயக்ராம் கொடுத்துட்டு அந்த டயக்ராம்ல இருந்து கொஸ்டின்ஸ் கம்பல்சரியில கேட்டிருக்காங்க. இதுவரை ஒரு 4 கொஸ்டின் பேப்பர் நமக்கு கொடுத்த எல்லா கொஸ்டின்ஸ்லயும் பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி அதுல இருக்கு. அதுல வந்து அந்த டயக்ராமுடைய எக்ஸ்பிளனேஷன் கீழே கொடுத்திருக்காங்க இல்லையா, அது அவங்க நல்லா ரிவைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதை ஈஸியா அந்த கம்பல்சரியா அவங்க அந்த பர்டிகுலர் டைம்ல அட்டென்ட் பண்ண முடியும். அதே போல ஒரு மதிப்பெண் கேள்விகளுக்கு புக் பேக்ல இருந்து வர கேள்விகளுக்கு நாங்க ஆன்சர் பண்ணிடுறோம், அதுக்கான மதிப்பெண்கள் வாங்கிடுறோம். ஆனா புக்கு உள்ள இருந்து கேட்கிற கேள்விகளா அதனால எங்களால 1 மார்க்ல ஃபுல் மார்க் வாங்க முடியலன்றாங்க மாணவர்கள்.
1 மார்க்கை பொறுத்தவரையும் இப்ப நமக்கு வந்து கவர்மெண்ட்ல வந்து 100 கொஸ்டின்ஸ் வந்து ரிவிஷன் கொடுத்திருக்காங்க. புக் பேக்ல இருக்க 240 கொஸ்டின்ஸ், ஈச் சாப்டர்ஸ் 20 கொஸ்டின்ஸ் இருக்கு. 12 சாப்டருக்கு 240 கொஸ்டின்ஸ் வரும். 20 into 12 240 கொஸ்டின்ஸ். அந்த 240 கொஸ்டின்ஸும் அவங்க புக் பேக்ல இருந்து இப்போ ஒரு கொஸ்டின் பேட்டர்ன் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி கேட்கப்படும்? lower order thinking, middle order thinking and higher order thinking. So question paper book backல இருந்து ஒரு 30 to 40% book backல இருந்து வந்துரும். அந்த கொஸ்டினை அவங்க ஈஸியா டைரக்டா இருக்கறனால அட்டெண்ட் பண்ணிடுவாங்க. கிரியேட்டிவிட்டி கொஸ்டின்ஸ் வந்து மிடில் ஆர்டர் திங்கிங்லயும் ஹையர் ஆர்டர் திங்கிங்ல அப்ளிகேஷன் ஓரியன்டட் கொஸ்டின்ஸும் இருக்கும். அப்ப அந்த சென்டம் வாங்குற குழந்தைங்க இல்ல இந்த ஆவரேஜ் குழந்தைங்க கூட அந்த கான்செப்ட் அவங்க நல்லா படிச்சிருந்தாங்கன்னா இந்த கான்செப்ட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் அவங்களால ஈஸியா அட்டெண்ட் பண்ணி உள்ள இருந்து கேட்டிருந்தாலும் அவங்களுக்கு ஈஸியா எளிமையான முறையில அட்டெண்ட் பண்ணி மதிப்பெண் பெற முடியும். அதுக்கப்புறம் இந்த 100 கொஸ்டின்ஸ்லயும் பாத்தீங்கன்னா நிறைய ட்விஸ்டட் கொஸ்டின்ஸ் கேட்கப்பட்டிருக்கு. சோ அதை தொடர்ந்து அவங்க பிராக்டிஸ் பண்ணும்போது எளிமையான முறையில அந்த 20க்கு 20 மதிப்பெண் பெற முடியும். அதே போல பொருளாதாரம் அப்படி அதிலே 3 கேட்டகரிஸ் இருக்கும், 3 விதமான வகைகள் இருக்கும். இப்போ 5 மார்க்ல கேக்குறாங்க அப்படின்னா அந்த பொருளாதாரம் ஓவராலா நம்ம எழுதுற மாதிரி இருக்குமா, இல்ல ஏதாவது ஒரு செப்பரேட்டா ஏதாவது ஒரே ஒரு பார்ட் மட்டும் நம்ம எழுதுற மாதிரி இருக்குமா, ஒரு வகைகளை பத்தி மட்டும்? இப்ப ஜெனரல் சிஸ்டம்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் நீங்க கேக்குறது அதுதான். அதுல வந்து கேபிட்டலிசம், சோசியலிசம், மிக்ஸ்டிசம் எல்லாமே இருக்கும். சோ உங்களுக்கு ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ், 2 5 மார்க் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் சாப்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 36 and 37 அந்த 2 கொஸ்டின்ஸுமே வந்து கேபிட்டலிசம், சோசியலிசம், மிக்ஸ்டிசம் மூணும் இருக்கிற மாதிரி 37th கொஸ்டின் இருக்கு. ஃபீச்சர்ஸ் ஆஃப் கேபிட்டல், கம்பேர் தி ஃபீச்சர்ஸ் ஆஃப் கேபிட்டலிசம், சோசியலிசம், மிக்ஸ்டிசம் அது அவங்க அட்டெண்ட் பண்ணுவாங்க. சோ இன்னொரு 36th கொஸ்டின் அதே கேக்குறாங்க, கம்பேர் தி ஃபீச்சர்ஸ் ஆஃப் கேபிட்டலிசம், சோசியலிசம் ரெண்டும் கேக்குறாங்க. சோ அவங்க வந்து நீங்க இந்த 3 இருக்கிறத அவங்க படிச்சுட்டாங்கன்னா ஒரு டேப்லர் காலம் அவங்களால அந்த 2 கொஸ்டின்ஸுமே 2 5 மார்க்குமே அவங்களால அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். சோ அதுக்கு ஃபுல்லா ஆப்டா அந்த 5 மார்க்ஸ் அவங்க வாங்கிடலாம். 5 மதிப்பெண்கள் கேள்விகளை பொறுத்த வரைக்கும் அதுல நம்ம டயக்ராம்ஸ் வந்து கம்பல்சரி வரைகிற மாதிரி தான் இருக்கும். ஆனா 3 மார்க்ல எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே நம்ம டயக்ராம் கம்பல்சரியா இருக்குமா மேம், வரைஞ்சே ஆகணுமா? இப்போ நம்ம சாப்டர் நம்பர் 3ல பாத்தீங்கன்னா ஃபார்முலா, டயக்ராம், அதோடைய கான்செப்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் aggregate demand function, aggregate supply function அப்படின்னு கேக்குறாங்க. அதோட காம்போனன்ட்ஸ் கேக்குறாங்க. காம்போனன்ட்ஸ்க்கு நம்ம ஃபார்முலா இப்போ ஒரு சப்ஜெக்டோட ரிலேட்டட் ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர்லயுமே அந்த aggregate demand factors உடைய aggregate demand function உடைய கான்செப்ட்ஸ் 3 சாப்டர்லயுமே கொஞ்சம் கனெக்ஷன்ஸ் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் சாப்டர்ல அந்த ஃபார்முலாவை அவங்க AD is equal to C plus I plus G plus X minus M ன்னு படிச்சாங்கன்னா அது வந்து நம்மளுடைய செகண்ட் சாப்டர்லயும் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடுக்கும் அதே ஃபார்முலா வருது. அதே ஃபார்முலாவை நீங்க திருப்பி தேர்ட் சாப்டர்ல காம்போனன்ட்ஸ் ஆஃப் aggregate demand functionக்கும் அந்த ஃபார்முலா வருது. சோ அப்ப அவங்க அந்த சாப்டர்லயும் கனெக்டிவிட்டியோட படிக்கும் போது 3 கொஸ்டின்ஸ்லயும் அதை அவங்க தெளிவா அப்ளை பண்ண முடியும். இப்போ 5 மார்க்ல வந்து நம்ம டயக்ராம் இருக்கிற கொஸ்டின்ஸ் ஒன்று வரும், இன்னொன்னு தியரி ஃபுல்லா எழுதுற மாதிரி இருக்கும். எந்த கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் மேம், அதாவது ஃபுல் மார்க் வாங்க முடியும் 5 மார்க்ல? அதுக்கு வந்து அவங்க தியரிட்டிக்கல் பேஸ் எடுத்தீங்கன்னா இப்ப நான் வந்து ஒரு சில குழந்தைங்க வந்து டயக்ராம்ல ரொம்ப ஃபெமிலியரா இருப்பாங்க. ஒரு சில குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கட்டாயம் டயக்ராம்ஸ் வந்து கொஞ்சம் அவங்க டஃபா ஃபீல் பண்ணாங்கன்னா தியரிட்டியை சூஸ் பண்ணிக்கலாம். சோ நீங்க வந்து இப்போ எங்களுடைய கொஸ்டின் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 21 words, பார்ட் A, பார்ட் B, பார்ட் C, பார்ட் D கொடுத்திருக்காங்க. பார்ட் Aல வந்து ஒன்லி 21 words இருக்கும். அந்த 21 words பார்ட் Aல வந்திருக்கும். அதுக்கு அவங்க மேக்ஸிமம் 15 minutes டைம் எடுத்து அந்த கொஸ்டின்ஸ் ஒன் வேர்டை எழுதிடலாம். அடுத்தது பார்ட் Bக்கு போனீங்கன்னா அவங்களுக்கு வந்து டோட்டலா 21 to 30 கொஸ்டின்ஸ். அந்த 30th கொஸ்டின்ஸ் கம்பல்சரி. அந்த 9 கொஸ்டின்ஸ் அவங்க என்ன செய்யணும், சாய்ஸ் எடுத்துக்கலாம். 9 கொஸ்டின்ஸ்ல மட்டும் சாய்ஸ் எடுத்துக்கலாம். எனி 6 they can choose in the 9 questions, but 30th questions கம்பல்சரியா எழுதணும். சோ அப்ப அதுல 2 into அவங்களுக்கு 7 கொஸ்டின்ஸ் எழுதணும், 14 மார்க்ஸ். அதுக்கு அவங்க டைம் மேக்ஸிமம் எவ்வளவு எடுத்துக்கலாம்னா half an hour போதும், அதுக்கு மேல தேவையில்லை. ஈச் கொஸ்டின்ஸ்க்கு வந்து 4 minutesல அவங்க கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபார் நோன் கொஸ்டின்ஸ்னா ஈஸியா அவங்க ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணிடுவாங்க. அன்னோன் கொஸ்டின்ஸ்னா தே ஷுட் திங்க் அண்ட் தே ஷுட் ரைட். அப்ப அதுக்கு கொஞ்சம் டைம் மேனேஜ்மெண்ட் அவங்க அப்ளை பண்ணணும். 3 மார்க்ஸை பொறுத்தவரையும் பார்ட் Cல கேட்பாங்க. 31ல இருந்து 40 கொஸ்டின்ஸ் வரையும். அதுல அந்த 9 கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா
அவங்க சாய்ஸ் எடுத்துக்கலாம். எனி 6 அவங்க அதுல சூஸ் பண்ணிக்கணும். ஆனா 48 கொஸ்டின்ஸ் வந்து கம்பல்சரியா அவங்க அட்டென்ட் பண்ணணும். சோ அதுல வந்து 7 into 3 21 மார்க்ஸ். மேக்ஸிமம் டைம் பாத்தீங்கன்னா 45 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு அவங்க மேக்ஸிமம் டைம் எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா ஈச் கொஸ்டின் 6 மினிட்ஸ் போதும். அதே மாதிரி பார்ட் டில வந்து இன்டர்னல் சாய்ஸ் உண்டு, எய்தர் ஆர் கொஸ்டின். சோ டோட்டலா 7 கொஸ்டின், 7 into 5 35 மார்க்ஸ் அவங்க எழுதலாம். சோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணாங்கன்னா அது வந்து 1 hour 15 மினிட்ஸ்ல முடிச்சோம்னா 2 hour 45 மினிட்ஸ்ல அவங்க முடிச்சிடுவாங்க. சோ எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு 15 மினிட்ஸ் இருக்கும். அதுல வந்து இவங்க அந்த பேப்பர் செக்கிங் அதெல்லாம் பண்ணிக்கலாம். சோ அந்த பேஸ் பண்ணி அந்த டயக்ராம் ஓரியன்டட் கொஸ்டின் சூஸ் பண்றவங்க டயக்ராம் எடுத்துக்கலாம். இல்ல நான் தியரிட்டிக்கல் பேஸ் தான், நான் ஃபெமிலியர் அப்படின்னா தியரிட்டி பேஸ் எடுத்துக்கலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் த சில்ட்ரன், அவங்க எப்படி பிராக்டிஸ் பண்ணிருக்காங்களோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் மேக்ஸ்ல வந்து அவ்வளவு குட்டா இல்லைன்னா மேக்ஸ் கொஸ்டின் நான் ஸ்கிப் பண்ணிட்டு ஐ கேன் சூஸ் த அதர் கொஸ்டின்ஸ். இப்ப 5 மார்க்கை பொறுத்தவரையும் ஒரு மேக்ஸ் ஓரியன்டட் இருக்கும், இன்னொன்னு தியரிட்டிக்கல் ஒரு டயக்ராமட்டிக்கல் ஓரியன்டட், ஒரு தியரி ஓரியன்ட். சோ விச் இஸ் யுவர் ஃபெமிலியர் யூ கேன் சூஸ் தட் ஒன், விச் இஸ் நாட் ஃபெமிலியர் யூ கேன் லீவ் த கொஸ்டின். ஃபுல் மார்க் வாங்குறது எப்படின்னு சொன்னீங்க, எப்படி ஈஸியா பாஸ் ஆகுறது? ஈஸியா ஆகுறது, இப்போ பசங்க வந்து மெயினா டென்ஷனால தான் நிறைய பிள்ளைங்க வந்து பயப்படுறாங்க. 12 சாப்டர்ஸ் இருக்கு. 12 சாப்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப 2 மார்க்ஸை பொறுத்தவரையும் உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. சோ ஒவ்வொரு லெசன்லயும் பாத்தீங்கன்னா 2 மார்க்ஸ் வந்து 7 கொஸ்டின் ஈச் இருக்கும். 4th சாப்டர்ல மட்டும் 9 கொஸ்டின்ஸ் இருக்கு. சோ டோட்டலா 86 கொஸ்டின்ஸ் இருக்கு அவங்களுக்கு. அவங்க இவ்ளோ கொஸ்டின்ஸ் நம்ம படிக்கணுமா? அதே மாதிரி 3 மார்க்ஸை பொறுத்தவரையும் ஈச் சாப்டர் 7 கொஸ்டின். அதுல ஒரே ஒரு சாப்டர்ல மட்டும் தான் 6 கொஸ்டின்ஸ் இருக்கு, சாப்டர் நம்பர் 4ல. சோ அதுல அவங்க 84 கொஸ்டின்ஸ் படிக்கணுமா அப்படி நினைக்க வேண்டாம். சோ அவங்க வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ஸ், எனி 3 சாப்டர்ஸ். இப்ப வந்து சாப்டர் நம்பர் 10 அண்ட் சாப்டர் நம்பர் 11 எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 மார்க்ஸ் வந்து வெறும் 3 தான் இருக்கு. அந்த 3ல வந்து அவங்க ரிப்பீட்டடா கேட்கிற கொஸ்டினை சூஸ் பண்ணி அவங்க எடுத்துக்கலாம். சோ அதனால ஈஸியா அவங்க ஆன்சர் பண்ண முடியும். நம்ம தொடர்ந்து பேசுவோம். மாணவர் இணைப்பில் இருக்காங்க. இணைப்பில் இருக்கீங்க, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. எக்கனாமிக்ஸ்ல கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாமா? கட்டாயம் கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம். ஏற்கனவே நமக்கு ஜிஓவே கொடுத்திருக்காங்க. எக்கனாமிக்ஸ்ல வந்து நமக்கு 12th சாப்டர் ஃபுல்லா மேக்ஸ் ஓரியன்டட் எக்கனாமெட்ரிக்ஸ் நமக்கு இருக்கிறதுனால கட்டாயம் 11th and 12th ரெண்டு பேருமே கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நமக்கு ஜிஓ வந்திருக்கு. சோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல தேசிய வருவாய் கணக்கிடு முறை, அதுலயுமே வந்து 3 கேட்டகரிஸ் இருக்கு, ஃபார்முலாஸ்மே இருக்கு. அந்த கொஸ்டினை எப்படி மாணவர்கள் ஈஸியா புரிஞ்சு படிக்கலாம்? மெத்தட்ஸ் ஆஃப் கால்குலேட்டிங் நேஷனல் இன்கம்ன்றது 3 பாயிண்ட்ஸ். ப்ராடக்ட் மெத்தட், இன்கம் மெத்தட், எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். ப்ராடக்ட் மெத்தட் அவங்க வந்து அது ஒரு ப்ராடக்ட்டை வந்து நம்ம எப்படி ப்ரொடியூஸ் பண்றோம், கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் இன் a particular period of time, அத பத்தி அவங்க வந்து ப்ராடக்ட் மெத்தட்ல அவங்க படிச்சுட்டு அதோடைய எக்ஸாம்பிள்ஸ், இப்போ ஒரு ரா மெட்டீரியல்ல இருந்து வரணும், அதுக்கப்புறம் டையிங் இண்டஸ்ட்ரீஸ் போனோம், அதுக்கப்புறமா அதுக்கு அந்த டிசைனிங் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் ஃபைனலா வரும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேஜஸ் வேல்யூ ஆடட் மெத்தட் வரும். ஸோ அது சம்பந்தப்பட்டது ப்ராடக்ட் மெத்தட்ல படிக்கும் போது அந்த எக்ஸாம்பிள் வச்சு படிச்சதுனால ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இன்கம் மெத்தட்ல பொறுத்தவரையும் ஃபார்முலாஸ் இருக்கு. 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்: லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன். அதுல அந்த லேண்டுக்கு ரிட்டர்ன்ஸ், ரெண்ட், வேஜஸ், அது W பிளஸ் ஆர் பிளஸ் ஐ, இன்ட்ரெஸ்ட்க்கு ஐ, ரெண்ட்டுக்கு ஆர், வேஜஸ்க்கு W பிளஸ் பை ப்ராஃபிட். அதனால அது ஈஸியா அவங்க ரீகால் பண்ண முடியும் அந்த ஃபார்முலா. அண்ட் நம்மளுடைய எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் சேம். இந்த மெத்தட் சாப்டர்ல நம்ம தொடர்ந்து பேசுவோம். மேம் பர்வீன் இணைப்பில் இருக்காங்க. பர்வீன், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. ஹலோ, இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம் மேம். என்னோட பேர் பர்வீன், நான் திருவண்ணாமலையில இருந்து பேசுறேன் மேம். உங்களுடைய கேள்வியை கேளுங்க. மேம், கம்பல்சரி கொஸ்டின்லாம் எப்படி மேம் அட்டெண்ட் பண்ணலாம்? கம்பல்சரி கொஸ்டின்ஸ் இதுவரையும் நீங்க கொடுத்திருக்க கொஸ்டின்ஸ் பேப்பர் எல்லாம் அனலைஸ் பண்ணிருப்பீங்க. கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இந்த 4th சாப்டர்ல இருந்து அந்த 12th சாப்டர், சோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு அந்த கிரியேட்டிவிட்டி பேஸ்ட் அப்ளிகேஷன் ஓரியன்டட் கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்பல்சரியில கேக்குறாங்க இல்லையா? சோ அப்ப நீங்க அதெல்லாம் நீங்க நல்லா படிச்சுக்கிட்டீங்கன்னா அதை நீங்க அந்த டயக்ராம் எக்ஸ்பிளனேஷன், அந்த மேக்ஸ் ஓரியன்டட் கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா அந்த எளிமையான முறையில கம்பல்சரி கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ணிடலாம். அடுத்த மாணவர் லோகேஷ் இணைப்பில் இருக்கீங்க. உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க லோகேஷ். மேடம், குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங். ஹலோ குட் ஈவினிங் கண்ணா. மேடம், இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ
ஆவரேஜா இப்போ வாங்குற அந்த மார்க் ஒரு இதுலதான் வாங்குறேன். இப்போ நான் எந்தெந்த இதுல செக்ஷன்லாம் மேடம் ஸ்கோர் பண்ண முடியும் அதிகமா? இப்ப அதாவது இப்ப பாத்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு நான் இப்ப இந்த நடந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆவரேஜ் மார்க்ஸ் அந்த மாதிரி இப்போ ரிவிஷன்ஸ்லயே நான் அந்த மாதிரி மார்க்ஸ் தான் வாங்கியிருக்கேன். ஓகே. சோ இப்போ இதுக்கப்புறம் நான் இப்ப இந்த எக்ஸாம் இதை ஃபேஸ் பண்ணும்போது எந்தெந்த மார்க்ல நான் அதிகமா எதிர்பார்க்கலாம் மேடம்? ஏன்னா இப்ப நான் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் ஃபுல்லா சர்வ் பண்ணியிருக்கேன். சோ அந்த மத்தபடி அந்த இதுல 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அதெல்லாம் டவுட்ஸ் இருக்கு மேடம். அது எப்படி அட்டெண்ட் பண்றது அப்படிங்கறது சார். அவங்க இதுவரைக்கும் ஆவரேஜா மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க போல மேம். 2 மார்க்ல இன்னும் கவனம் செலுத்தணும், அதுக்கு என்ன பண்ணணும்னு கேக்குறாங்க. 2 மார்க்ஸ் வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது எல்லா பாடங்களையும் ஆவரேஜா வாங்கிட்டு இருக்கீங்கன்னா ஒரு 8 சாப்டர் நீங்க சூஸ் பண்ணா கூட 80 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இப்ப வந்து நீங்க ஃபர்ஸ்ட் 5 மார்க்கை பொறுத்தவரையும் 12 சாப்டர்ல இருக்கு. ஒவ்வொரு சாப்டர்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கண்டிப்பா எடுத்துருவாங்க கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணும்போது. அப்போ அந்த 2 எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் டோட்டலா 14 கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 2 கொஸ்டின்ஸ் ஒரு சில சாப்டர்ல இருந்து 2 கொஸ்டின் சூஸ் பண்றாங்க. அது ஃபர்ஸ்ட் 6 சாப்டரை பொறுத்தவரையும் அதுல இருந்து ஒரு 7 கொஸ்டினும் பின்னாடி இருக்க 6 சாப்டர்ல இருந்து ஒரு 7 கொஸ்டினும். ஸோ டோட்டலா 14 கொஸ்டின்ஸ். அப்போ ஒரு சில சாப்டர்ன்றத பார்த்தோம்னா 4th சாப்டர் ரொம்ப நல்ல சாப்டர். அதுல நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நிறைய கொஸ்டின் பேப்பர்ல அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா 2 5 மார்க் வருது. 12th சாப்டர்ல பாத்தீங்கன்னா 2 5 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. நிறைய இப்போ நம்ம ரிவிஷன் கொஸ்டின்ஸ் பேப்பர் ஹாஃப் ஏலி, ஃபர்ஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன், தேர்ட் ரிவிஷன் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பேப்பர் நீங்க எடுத்து பார்த்தாலும் சரி, இல்ல 2000 நம்மளுடைய 19ல அதுக்கப்புறம் ரெடியூஸ்டு சிலபஸ் பேஸ் பண்ணி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த கட்டாயம் அந்த 2 கேள்வி கேட்கக்கூடிய பாடங்களை நீ சூஸ் பண்ணி படிச்சும் போது அதுல கரெக்டா நீங்க நிறைய மதிப்பெண் பெறலாம். சோ அந்த 8 சாப்டர் நீங்க சூஸ் பண்ணிக்கீங்க, ஒரு above 80 வாங்க முடியும். புதிய தலைமுறையின் கற்க கசடர நிகழ்ச்சி தொடர்கிறது. மாணவர் இணைப்பில் இருக்காங்க. மானிஷா இணைப்பில் இருக்கீங்க, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. குட் ஈவினிங் மிஸ். 5 மார்க்ஸ்ல வந்து நிறைய அட்டெண்ட் பண்ணணும், 7 கேக்குறாங்க, அதுல 5 அட்டெண்ட் பண்ணனும்னா என்னென்ன சாப்டர்ஸ்லாம் செலக்ட் பண்ணலாம் மிஸ்? 5 மார்க்ஸ்ல கேக்குறாங்க மேம். 5 மார்க்ஸ் அதுதான் இப்ப சொல்லியிருந்தேன். போன ஒரு மாணவன் கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் 6 சாப்டர்ல இருந்து ஒரு 7 கொஸ்டின் வரும்னு சொல்லியிருக்கேன். 7 கொஸ்டின், அந்த 7 கேள்விகள் கேட்கப்படும். மீதி இருக்கக்கூடிய அடுத்த 6 பாடங்கள்ல 7 கேள்வி. ஸோ நீங்க வந்து இந்த பாத்தீங்கன்னா 9th சாப்டர் அதிகமான 2 கொஸ்டின் கேட்கக்கூடிய பாடங்கள் சொல்றேன். 4 எடுத்துக்கிறாங்க. சாப்டர் 4, சாப்டர் 9, சாப்டர் 7, சாப்டர் 12 அதெல்லாம் உங்களுக்கு 2 கேள்விகள் கேட்கப்படுகிறது. சோ அந்த மாதிரி பாடங்களை நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பண்ணலாம்னு நினைக்கிறேன். அடுத்த மாணவர் விஜய் இணைப்பில் இருக்கீங்க. விஜய், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. விஜய் இணைப்பில் இருக்கீங்க. கால் கட் ஆயிருச்சு மேம். ஏற்கனவே பிரேக்குக்கு முன்னாடி கேட்டிருந்தேன். ஏன்னா என்ன ஆக்சுவலி என்ன சந்தேகம்னா 5 மார்க் கொஸ்டின்ல வந்து கிரிட்டிசிசம் அதுவும் இன்க்ளூட் பண்ணணுமா, இல்ல அது தனியா கேட்பாங்களா அப்படின்னு கேக்குறாங்க மாணவர்கள். இப்ப வந்து ஒரு 5 மார்க்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு தியரி அப்படின்னா இன்ட்ரடக்ஷன், அதோடைய டெஃபினேஷன், அந்த டயக்ராம் எக்ஸ்பிளனேஷன் வித் கிரிட்டிசிசம் அதை கவர் பண்ணாதான் அவன் கொடுக்குற அசம்ஷனுக்கு அப்பதான் ஃபுல்ஃபில் ஆகும். சோ கட்டாயம் அந்த 5 மதிப்பெண் கேள்விகளுக்கு இது முழுமையாக கொடுக்கப்படும் வழங்கும் போதுதான் அதுக்கு முழு மதிப்பெண் கிடைக்கும். அதே போல 5 மதிப்பெண்களை பொறுத்த வரைக்கும் டயக்ராம் மற்றும் டயக்ராம் இல்லாத கேள்விகளுக்குமே ரொம்ப டீடைல்டா நம்ம எழுதணுமா, இல்ல தேவையான இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம எழுதினா போதுமா மேம்? ஷார்ட் நோட்ஸ் மாதிரி இதுவரையும் கேட்கப்பட்ட கேள்வி வினாத்தாள்கள் எடுத்து பாத்தீங்கன்னா அவங்களே சில கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப எலாபரேட்டா இருந்தா 5 பாயிண்ட்ஸ் பிராக்கெட்ல கொடுத்துறாங்க. சோ சென்டம் ஓரியன்டட் சில்ட்ரன் வந்து அந்த 100க்கு 100 மதிப்பெண் வாங்கக்கூடிய குழந்தைகள் அந்த ஒரு நிறைய ஃபார் எக்ஸாம்பிள் நாட்டு வருமானத்தை கணக்கிடும் முறையில 3 முறை தான் இருக்கு, நீங்க எழுதிருவீங்க. அந்த நம்மளுடைய ஆர்பிஐ உடைய ஃபங்க்ஷன், ரிசர்வ் வங்கியுடைய பணிகள், வணிக வங்கிகளுடைய பணிகள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. சோ அந்த குழந்தைங்க அவ்வளவும் எழுதணுமா அப்படின்னா அந்த குறிப்பு சட்டம் போட்டுருங்க. குறிப்பு சட்டம் போட்டுட்டு அதுல மினிமம் பாயிண்ட்ஸ் ஒரு 5 பாயிண்ட்ஸ் ஒவ்வொன்றுலயும் நீங்க வந்து 4 பாயிண்ட்ஸ் 3 பாயிண்ட்ஸ் அப்படி நிறைய இருக்கும் போது நீங்க வந்து ஒரு 7 பாயிண்ட்ஸ், டாப்பர்ஸா இருந்தா 7 பாயிண்ட்ஸ், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா ஒரு 6 பாயிண்ட் எழுதுங்க. ரொம்ப மெல்ல கற்கும் மாணவர்கள் ஒரு 5 பாயிண்ட் எழுதுனா போதும். அடுத்த மாணவர் நிஷா இணைப்பில் இருக்கீங்க. உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க நிஷா. ஹலோ மேம், குட் ஈவினிங். குட் ஈவினிங்மா. மேம் என்னோட பேர் நிஷா, மதுரையில இருந்து கால் பண்ணிருக்கோம். ஓகே. 5 மார்க்ஸுக்கு வந்து சினாப்சிஸ் வந்து போட்டு எழுதுனா வந்து ஃபுல் மார்க்ஸ் கிடைச்சிருமா மேம்? கட்டாயம்
சினாப்சிஸ் போட்டு நாங்க பிரசன்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்மா. நல்லா பிரசன்ட் பண்ணணும். ஒரு கேள்வி நீங்க சூஸ் பண்ணிட்டு அது அழகான முறையில நல்லா எழுதினீங்கன்னா நிச்சயமா 5 மதிப்பெண். அதுக்கு நீங்க குறிப்பு சட்டம் போட்டுக்குங்க. குறிப்பு சட்டம் போட்டு ஒவ்வொரு டாபிக்கும் எழுதி அதோடைய கீ பாயிண்ட்ஸ் மட்டும் ரொம்ப முக்கியமானது. இப்போ நாங்க எலாபரேட்டா கொடுத்திருப்பாங்க, ஆனா கீ பாயிண்ட்ஸை மிஸ் பண்ணிராம கவர் பண்ணி எழுதுங்க. மேக்சிமம் எல்லா சைடு ஹெட்டிங்ஸும் கவர் பண்ணி எழுதுனீங்கன்னா முழு மதிப்பெண் பெறலாம். அதே போல பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடுதல், அந்த சாப்டர்ல இருந்து என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும்? அதுல வந்து 5 மார்க் கொஸ்டின்ஸ் கம்பல்சரி கேட்பாங்களா, அந்த 3 மார்க்குமே கம்பல்சரி கேட்பாங்களா மேம்? அந்த பாடத்தை பொறுத்தவரையும் 3 தான் 5 மார்க்ஸ் இருக்கு. அந்த பாடத்துல இருந்து இந்த நம்மளுடைய சாப்டர் நம்பர் 11 அதுல வந்து 11வது பாடத்துல 3 5 மார்க்ஸ் தான் இருக்கு. அதுல எக்கனாமிக் நான் எக்கனாமிக் ரிலேஷன்ஸ் பத்தி அதோடைய ஃபேக்டர்ஸ் டிட்டர்மினிங் ஃபேக்டர்ஸ் கேட்டிருக்காங்க. ஒரு 8 பாயிண்ட்ஸ் 9 பாயிண்ட்ஸ் இருக்கு. அவங்க வந்து ஒரு 6 பாயிண்ட்ஸ் டாப்பரா இருந்தா 6 பாயிண்ட்ஸ் எழுதி அந்த கொஸ்டின் எழுதலாம். அதுக்கப்புறமா நம்மளுடைய அந்த டைப்ஸ் ஆஃப் பிளானிங், நம்மளுடைய திட்டமிடுதலுடைய வகைகள், அது உங்களுக்கு வந்து ஒரு 7 பாயிண்ட்ஸ் இருக்கு 8 பாயிண்ட்ஸ் இருக்குன்னா நீங்க ஒரு 6 பாயிண்ட்ஸ் 5 பாயிண்ட்ஸ் அவங்களே கேட்டுட்டாங்கன்னா 5 பாயிண்ட்ஸ் எழுதுனது போதுமானது. ஆனா அவங்க கேட்கல அப்படின்னா நீங்க எல்லா பாயிண்ட்ஸுமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நீங்க கவர் பண்ணீங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ் எழுதிடலாம். அண்ட் தென் இன்னும் ஒரு கொஸ்டின்ஸ் அதோடைய பிளானிங் ஆர்குமெண்ட்ஸ் அகைன் பிளானிங் ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு, அதையும் அவங்க எழுதுனாங்கன்னா விவாதம், திட்டமிடுதலுடைய விவாதம். சோ இந்த 3 கேள்வி இருக்கிறதுனால அதுல நீங்க சூஸ் பண்றதுன்றது ரொம்ப எளிமையானது. மாணவர் ஷாமுவேல் ராஜ் இணைப்பில் இருக்கீங்க, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. மேம், இந்த டீடைல்ல வந்து சினாப்சிஸ் குறிப்பு சட்டம் அதெல்லாம் போடணுமா மேம்? போட்டா நல்லதுன்றாங்க. இப்ப போட்டா ஒரு பிரசன்டேஷன், அதாவது உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ்க்கு 5 மார்க்ஸ் பொறுத்தவரை 11 மினிட்ஸ் நீங்க எடுத்துக்கணும் கண்ணா. அந்த 11 மினிட்ஸ்ல இப்ப நீங்க வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் எழுதியது பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்க. நீங்க அந்த கொஸ்டின் சினாப்சிஸ் போட்டு பிரசன்ட் பண்ணி பாருங்க நீட்டா. 11 மினிட்ஸ்ல கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்க சினாப்சிஸ் போடுங்க அந்த கொஸ்டின்ஸ்க்கு. அப்படி என்னால அதை கவர் பண்ண முடியல, ரொம்ப லென்த்தியா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா சினாப்சிஸ் எடுத்துட்டு அந்த கொஸ்டின்ஸோட பிரசன்டேஷன் நீட்டா பண்ணுங்க. அதுக்கு முழு மதிப்பெண் வழங்கப்படும். அடுத்த மாணவர் விஜய் இணைப்பில் இருக்கீங்க, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. வணக்கம் மேடம். வணக்கம்மா. மேடம், நான் வந்து தருமபுரியில பேசுறேன். இப்ப நான் 2016 இருந்து நான் எக்ஸாம் எழுதுறேன் மேடம். 12th அரியர் இப்போ போட்டிருக்கிற அரியர் எழுதுறதுக்காக. இப்ப நான் வந்து 200 கொஸ்டின் 200 மார்க் ஃபர்ஸ்ட் பண்ண மேடம். ஆனா இப்ப 100 மார்க் தான் மொத்தமா கொஸ்டின் கேட்கறாங்க. அது எப்படி மேடம் கன்வே பண்ணுவாங்க? நமக்கு 100 மார்க் என்கிட்ட பழைய ஹோல்டு ஆல்ரெடி இது இருக்கு என்கிட்ட. ஆல்ரெடி என்கிட்ட மார்க் ஷீட் இருக்கு, 12th மார்க் ஷீட் என்கிட்ட வச்சிருக்கிறேன். அது வந்து 200 மார்க் தான் இருக்கு. ஆனா இப்ப 100 மார்க் தான் நான் எக்ஸாமே எழுதுறேன். இப்ப அந்த 100 மார்க் 200 மார்க் எப்படி மேடம் எனக்கு கன்வே பண்ணி கொடுப்பாங்கன்னு எனக்கு டவுட் இருக்கு மேடம். அதுல வந்து நாங்க வந்து டோட்டலா நம்மள கொஸ்டின் பேட்டர்னே டிஃப்ரெண்டா இருக்கும். அதுல 1 வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 51 வேர்ட்ஸ் இருந்துச்சு, 2 மார்க்ஸ் இருந்துச்சு, 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 8 மார்க்ஸ் அண்ட் 20 மார்க்ஸ்ன்ற பேட்டர்ன். அதை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணி தான் இப்போ வந்து நமக்கு இருக்கிறது 1 வேர்ட்ஸ் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ்ன்ற பேட்டர்னை மாத்திருக்காங்க. சோ இப்போ வந்து அதுல வந்து நமக்கு 90 மார்க்ஸ் தான் நமக்கு கொஸ்டின் பேப்பர் அவங்களுக்கு இருக்கும். 10 மார்க்ஸ் வந்து அவங்களுக்கு ஸ்கூல்லயே நமக்கு அவங்க அசைன்மெண்ட் அந்த அட்டெண்டன்ஸ் பேஸ் பண்ணி அவங்களுக்கு இன்டர்னல் மார்க்ஸ்னு 10 கொடுத்துருவோம். எக்ஸ்டர்னல் வந்து 90 மார்க்ஸ் தான் அவங்க பிரசன்ட் பண்ணணும். அடுத்த மாணவர் பாபு இணைப்பில் இருக்கீங்க, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் மேம். நாங்க வந்து இப்ப பொருளியல் பாடத்துல வந்து ஃபர்ஸ்ட் 6 லெசனை நான் வந்து தரவா படிச்சிட்டோம். இப்ப அதுல இருந்து அப்படி பார்த்தா நாங்க மேக்ஸிமம் எவ்வளவு மார்க் பப்ளிக்ல எடுக்கலாம் அப்படின்னு? 6 சாப்டர் நீங்க கவர் பண்ணிருந்தீங்கன்னா கட்டாயம் ஒரு 60 to 70 கட்டாயம் வாங்க முடியும். ஆனா அந்த 6 சாப்டரை பொறுத்தவரையும் எல்லா கேள்விகளும் அதுதான் ரொம்ப முக்கியமானது. 6 பாடம் படிச்சீங்க இல்லையா, 6 பாடத்துல இருக்க புக் பேக் ஃபுல்லா படிச்சிருக்கணும். அண்ட் உள்ள டெப்தா உள்ள இருந்து கேட்கப்பட கேள்விக்கும் அட்டென்ட் பண்ற மாதிரி நீங்க உள்ளேயும் கவர் பண்ணிருந்தீங்கன்னா நீ எப்படியும் கட்டாயம் 60 to 70 வாங்க முடியும். மாணவர்களுடைய பல சந்தேகங்களுக்கு பொறுமையா ரொம்ப தெளிவா எளிமையாவும் விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ மேம். இன்றைய நிகழ்ச்சி மாணவர்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.